பாதையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு நடுக்காட்டில் இருப்பதைப் போன்று உணர்கிறாயே. சிறிது சிந்தித்து செயல்படு. எதற்கெடுத்தாலும் வருத்தம் மட்டுமே படுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். அந்தப் பிரச்சனையை அப்பாவின் துணை கொண்டு எப்படி கையாள வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு விஷயத்திற்கான பதில் தெரிய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது என் துணையையும் என் பதிலையும் நாட வேண்டும். நான் அதற்கான பதிலை வழங்குவேன். அதை உனக்கு உணர வைப்பேன். என் ஆலயத்திற்கு அடிக்கடி வந்து என்னை தரிசித்து என் ஆசியை பெற்றுக்கொண்டு என்னை தியானித்து செல். உன் பல பிரச்சனைகளுக்கான தீர்வை உனக்கு தருவேன். அதுவே உண்மை. கவலைப்பட்டு மூலையில் அமர்வதால் பயனில்லை. உன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர என் மீது நம்பிக்கை கொண்டு அந்த பிரச்சனையை தைரியமாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான சக்தியை பற்றி நீ அறிய மறுக்கிறாய். உனக்கு அனைத்து சக்தியையும் தைரியத்தையும் அப்பா உனக்கு தாராளமாக கொடுத்துள்ளேன். ஆனால் என் மீது உள்ள நம்பிக்கையை குறைத்து அதை வெளிக்கொண்டு வர மறுக்கிறாய். அதை மட்டும் செய்யாதே. உனக்கு நான் கொடுத்துள்ள சக்தியை வைத்துதான் நீ அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முற்பட வேண்டும். என் துணை அதில் நிச்சயம் உனக்கு உண்டு.